கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். 39ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதுவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவணத்தில் செய்தி என்ன தெரியுமா? மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். பைபிள் எப்படியும் வசனம் இருக்கு. சில குடும்பத்திலே பாஸ்டர்கிட்ட போகும்போது அங்க ஒரு டைப் ஆஃப், இன்னொரு இடத்துல போகும்போது அங்க இன்னொரு டைப் ஆஃப், ஒவ்வொரு இடத்துல போகும்போது ஒவ்வொரு டைப்பா பேசிட்டே இருப்பாங்க. வேற வேற மெத்தட்ல பேசிட்டே இருப்பாங்க. வீட்டில் மனைவிட்ட பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், அம்மாட்ட பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், அப்பாட்ட பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், வியாபாரத்தில் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், கம்பெனியில் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நேரம் டக் 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 டக்குன்னு அடுத்த மாறிக்கிட்டே இருப்பாங்க. தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு எல்லாம் பார்ப்பார். ரவிராஜ் 24 மணி நேரம் எப்படி இருக்கிறேன் அதை பார்த்து மட்டும்தான் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். இப்ப நீங்க யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, தேவன் உங்க இருதயத்தை பார்ப்பார். உங்க இருதயத்தை பார்த்து அதுல என்ன இருக்கு, தேவையில்லாம யோசிக்கிறோமா, தேவை உள்ள காரியங்களை யோசிக்கிறோமா, எல்லாம் தேவன் பார்ப்பார். அப்ப இரவணத்துல செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் எதுக்காக வேஷம் போடுகிறான்? கொஞ்சம் பணம் சம்பாதிக்க, கொஞ்சம் நகை சம்பாதிக்க, கொஞ்சம் சொத்து சேர்க்க, ஒரு நல்ல பேர் எடுக்க, இருக்கிற இடத்துல கொஞ்சம் நான் நல்லவப்பா அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறதுக்கு எத்தனை டைப் ஆஃப் வேஷம், எத்தனை டைப் ஆஃப் வேஷம். சில காரியங்கள் நமக்கு கரெக்டா தெரியும், ஆனா தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்கு? ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை? ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பஞ்சம் இருக்கு? ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாபம் இருக்கு? ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தரித்திரம் இருக்கு? ஏன் சில குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிகள் ஒருமனப்பட்ட ஆவி இல்லை? ஏன் சில குடும்பத்துல பிரிஞ்சு போயிருந்தாங்க? அப்படி என்ன நடக்கு? சில காரியங்கள் மட்டும் நம்ம யோசித்து பார்க்கணும். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். ஒரு மனுஷன் வேஷமாகவே தெரியும் போது அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை டைப் ஆஃப் வேஷம். நானும் சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்தேன்ப்பா. 11 வயசு நான் வேலைக்கு போயிட்டேன். 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி வியாபாரம் பார்த்தேன். என் வாழ்க்கையிலே நிறைய கடன், லட்சமா கடன். சில காரியத்தை மனைவிட்ட உண்மையை சொல்ல முடியாது, ஏன்னா வெளியில நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பேன். அப்ப வீட்டுக்கு வரும்போது நல்லவன் போல வேஷம் போட்டுட்டு படுத்து தூங்கிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என் மனைவி நினைப்பா, என் கணவர் உண்மையா இருக்காரு. கிடையாது. ஆனா ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, என் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் நிறைய இருந்துச்சு. அப்ப நான் மனம் திரும்பினா மட்டும்தான் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் இப்படிதான் கையில பைபிள் எடுத்து வாசித்து ஒவ்வொரு வசனமா வாசிக்கும் போது என்னைய முதல்ல செக் பண்ணி பார்ப்பேன். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நான் பரலோகத்துக்கு போறதுக்கு இன்னும் என்கிட்ட என்னென்ன சுபாவம் மாறணும், இன்னும் என்னென்ன காரியம் மாறணும். தேவன் இருதயத்தை பார்த்துட்டு இருப்பாரு. மனுஷன் வேணா முகத்தை பார்ப்பான், அது எல்லா பக்கம் நடக்கிறது தான். ஆனா தேவன் இருதயத்தை பார்த்து மட்டும்தான் ஆசீர்வதிப்பார்.
ஒரு நேரத்துக்கு ஒரு வேஷம் போடும்போது தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை. சண்டை போடுவாங்க. எப்படி சண்டை போடுவாங்க? ஒரு 10 வருஷம் முன்னாடி உள்ள காரியங்கள், ஒரு 20 வருஷம் முன்னாடி உள்ள காரியங்கள், அதை சொல்லி 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 சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. வெளியில பார்த்தா நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சில ஜெப குறிப்புலாம் வரும். அதுல ஒரு அக்கா ரொம்ப வேதனையோடு சொன்னாங்க, அண்ணே கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு 2 பிள்ளை இருந்துச்சுன்னு, ஒரு 2 வருஷம் அதுக்கப்புறம் எனக்கும் கணவருக்கும் சண்டை வந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்சு ஒரு 17 வருஷம் ஆச்சுன்னு, ஒரு 14 வருஷம் தாண்டிட்டுனே என் கணவர் இன்னும் பேசாமல் இருக்கார். ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்காருண்ணே. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் அதுக்கப்புறம் சண்டை வந்துச்சு. 14 வருஷமா என் கணவர் என்கிட்ட பேச மாட்டாருண்ணே. பிள்ளைகள்கிட்டலாம் பேசுவார். எங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்குண்ணே அப்படின்னாங்க. ஒரு மன்னிக்கிற சுபாவம் இல்லை, ஒரு விட்டு கொடுக்குற சுபாவம் இல்லை, இறங்கி போகிற சுபாவம் இல்லை. நான் ஏன் மன்னிக்கணும்? கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம், இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி ஆசீர்வாதம் வரும்? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். வேஷம் போட்டுட்டு சோப்பு போட்டு கழுவுனதுக்கு அப்புறம் பார்த்தா வேஷம் போயிடும். அவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு மனுஷனுடைய வேஷம் எவ்வளவு நேரம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் இல்லை ஒரு 6 மணி நேரம். அதுக்கப்புறம் இந்த வேஷம் கலைஞ்சிரும். ஆனா தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் இதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து மட்டும்தான் ஆசீர்வதிப்பார். அது வெளியில தெரியாது. தேவன் ஆசீர்வதிக்கும் போது இதயத்துக்குள்ள என்ன இருக்கு பாப்பார்ல. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம, வாலிப பையன் அம்மா அப்பாவுக்கு தெரியாம, சில குடும்பத்துல கணவர் அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம எத்தனை லட்சம் கடன். நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா நிறைய குடும்பத்துல அது கடன் பிரச்சனை தான். அம்மா அப்பாவுக்கு தெரியாம கடன் வாங்கிடுவாங்க, மனைவிக்கு தெரியாம கடன் வாங்கிடுவாங்க. என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது அப்படி கடன் வாங்கியிருக்கேன். அதனால நான் உண்மையா சொல்ல முடியும். நான்லாம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டேன், ஊரோட்டே போயிட்டேன். போதும். அந்த அளவுக்கு மனுஷன் எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். காரணம் என்ன? மனுஷன் வேஷமாகவே தெரியினான். வேஷம் போட்ட மனுஷன் ஒரு நாள் உணர்ந்து கொள்ளும்போது அவனோட வாழ்க்கையில பார்த்தா இவ்வளவு மிஸ்டேக் இருக்கா அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையிலே வியாபாரத்துல இருக்கும்போது எவ்வளவு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனைவிட்ட ஒரு டைப் ஆஃப், அம்மாட்ட ஒரு டைப் ஆஃப், வியாபாரத்தில் இருக்கும் அங்கே ஒரு டைப் ஆஃப், கடன் கொடுக்க முடியலையா, கடன் வாங்க முடியலையா, உடனே அடுத்தடுத்த பேச்சு. ஆக மொத்தம் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். வேஷம் போட்டதுக்கப்புறம் ஆசீர்வாதம் இருக்காது. என் வாழ்க்கையில் சாபம் வந்துச்சு, என் வாழ்க்கையில் தரித்திரம் வந்துச்சு, என் வாழ்க்கையில் பஞ்சம் வந்துச்சு, என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துச்சு, என் வாழ்க்கையில் கண்ணீர் வந்துச்சு, என் வாழ்க்கையில் நெருக்கம் வந்துச்சு. கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். என் வாழ்க்கையிலே நான் இங்கே தப்பா இருக்கேன். இதை ஏன் உங்களுக்கு அழகா சொல்லித்தரேன் அப்படின்னா, வேஷம் போடுற மனுஷனை வச்சுக்கிட்டு தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? என்னைக்கு மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே உண்மையா வாழ்றதுக்கு அர்ப்பணிச்சனோ அதுக்கப்புறம் தான் அந்த ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் உண்மையா இல்லை அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்காது. அதனால இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஆசீர்வாதம் வேணுமா? உண்மையா இருக்கிறோமா? இல்லை 24 மணி நேரம் வேஷம் போட்டுக்கிட்டு ஐயோ என் வீட்டில் இந்த பிரச்சனை உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா சில வீட்டில் சும்மா உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்க. மருமகளை பார்த்த ஒரு டைப் ஆஃப், பையனை பார்த்த ஒரு டைப்பு, வெளியில் பேசும்போது பார்த்து அங்கே ஒரு பேச்சு. எத்தனை வேஷம் போடுறாங்க சில வீட்டில். வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கிறது, உண்மையே இல்லை.
கையில் பைபிள் எடுக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், வேதக்காரங்க சொல்கிறோம், கிறிஸ்டியன் சொல்கிறோம். ஆனால் இருதயம் மனமாற்றம் இருக்கா? கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் இருக்கா? ஏன்பா என் குடும்பம் ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னா, என் இருதயம் தேவனை தொடர்பு கொண்டால் என்னோட வாழ்க்கை ஃபுல்லா மாறி இருக்கணும். நான் என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேனோ, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் கண்ணீர் விட்டு கண்ணீர் தான் வடியும். ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வந்துடும், கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணீர் வந்துடும். என்ன காரணம்? நான் தேவனுக்கு முன்பாக இன்னும் என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சா, இப்படியா இருக்கு, நான் இன்னும் எவ்வளவு மாறணும். அப்போ ஒரு குடும்பம் இரவு நேரத்துல இந்த செய்தி கேட்குறீங்க அப்படின்னா, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். வேஷம் போட்டுட்டு வேஷம் போட்டுட்டு வேஷம் போட்டுட்டு டெய்லி காலையில ஒரு வேஷம், ராத்திரி ஒரு வேஷம். எப்படிப்பா ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. சரி, இதெல்லாம் எதுக்கு பிரதர், ஏன் இப்படி இருக்கிறாங்க ஜனங்கள் அப்படின்னா, விருதுவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான். எதுக்கு, ஏன் சஞ்சலப்படுகிறான்? ஆஸ்தியை சேர்க்கிறான். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது அதை சேர்க்கணும், எப்படியாவது அதை சேர்க்கணும், எப்படியாவது அதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும். நிறைய குடும்பத்துலலாம் நல்ல அதிகமாக போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தரை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டாங்க. தேவன் துக்கப்படுவார்ப்பா. ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேவன் துக்கப்படுவார். தேவன் துக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ள ஆசீர்வாதமே இருக்காது. நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஒரு மனுஷன் 24 மணி நேரம் வேஷம் போட்டு வேஷம் போட்டு வேஷம் போட்டு வாழும்போது அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? தேவன் தான் இருதயத்தை பார்த்துட்டு இருப்பாரு. 50 வருஷமா வேஷம் தான் போடுறது, 70 வயசானாலும் வேஷம் தான் போடுறது. சின்ன பிள்ளையில இப்ப வேஷம் போட ஆரம்பிச்சிட்டு, அம்மாவை பார்த்த உடனே அப்பாவை பார்த்த உடனே அப்போ ஒரு டக்கு டக்குன்னு உடனே ஒரு வேஷம் போட்டுருது. எத்தனை குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கு. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதுவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா, யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி 500 கோடி 1000 கோடி சொத்து சேர்த்துடலாம்ப்பா. ஏழை எளிய ஜனங்கள், சிறுமைப்பட்ட ஜனங்கள், கஷ்டப்பட்ட ஜனங்களை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணுமா வேண்டாமா? நைட் நேரத்தில் தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்ல கேட்குறீங்களா? தேவன் உங்களோடு பேசணும். தேவன் உங்களோடு பேசினா மட்டும்தான் இருதயத்துக்குள்ள ஒரு மனமாற்றம் வரும். வசனத்தை கேட்கும்போது குத்தப்பட்டவர்களா மனம் திரும்பணும். இன்னைக்கு ராத்திரி செத்து போனா பரலோது போன வேண்டாமா? நியாய தீர்ப்பு நாள்ல நிக்கணும். கேட்பாரு கேட்பாரு. வேஷம் போட்டு வேஷம் போட்டு வேஷம் போட்டு வேஷம் போட்டு ஒரே வேஷம் தான். என்னுடைய வாழ்க்கையிலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அன்பு கூறன்னு சொல்லி போட்டிருக்கு, பரிசுத்தமா வாழன்னு சொல்லி போட்டிருக்கு, உண்மையா வாழன்னு சொல்லி போட்டிருக்கு, நீதியை பின்பற்றுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? புது சிருஷ்டி சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்முடைய வாழ்க்கை மனமாற்றம் இருக்கா? தேவன் அதைத்தான் பார்க்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நற்கரணை எடுக்க ஆரம்பிச்சாச்சு, சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. மனமாற்றம் இருக்கா? இன்னும் வேஷம் போடுகிற சுபாவங்கள், வேஷம் போடுகிற அந்த காரியங்கள் இருக்கா? ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா வேஷம் போட்டுட்டே இருந்தா அவர் சொல்லிடுவாரு, எப்ப அந்த குடும்பம் எப்ப பார்த்தாலும் வேஷம் தான் போட்டுட்டு இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள தேவன் வரணும் அப்படின்னா 24 மணி நேரம் வேஷம் போட்டுட்டு இருந்தா அந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்படி வருவாரு? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க.
அவங்க 2 பேருமே எப்போ பார்த்தாலுமே பொய் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இயேசு எப்படி வருவார்? அவங்க ஆசையை சேர்க்கறதுக்காக நிறைய பொய் பேசுறாங்க. நான் சொல்றது நார்மலா பேசிட்டு இருக்கேன். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதுவாகவே சஞ்சலப்படுகிறான். தேவையில்லாம சஞ்சலப்படுகிறான். வீணான காரியத்தை குறித்து சஞ்சலப்படுகிறான். இப்ப நம்ம சஞ்சலப்படுகிறோம்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம பரலோகத்துக்கு போறது தகுதியா இருக்கிறோமா? ஐயோ என்கிட்ட இன்னும் குறையா இருக்கப்பா, நான் இன்னும் மனம் திரும்பணுமப்பா, இன்னும் உமக்கு பிரியமானபடி நான் வாழலையப்பா அப்படின்னு சொல்லி சஞ்சலப்பட்டா அது நல்லது. விருதுவாகவே சஞ்சலப்படுகிறான், தேவையில்லாம உட்கார்ந்து வருத்தப்பட்டு இருக்கா அப்படிங்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதுக்கு வருத்தப்படுறாங்க? தேவையில்லாம உட்கார்ந்து வருத்தப்படுவாங்க. சில ஜெபகுறிப்பு வரும், 5 வருஷமா ஜெபகுறிப்பு வரும், ஒரே பாயிண்ட் தான். விருதுவாகவே சஞ்சலப்படுகிறான், தேவையில்லாம சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் விட்டாரு. ஒரு மனுஷன் ஏன்பா வேஷம் போடுறான் அப்படின்னா, அவன் ஆஸ்தியை சேர்க்கிறதுக்காக வேஷம் போட்டு இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள அதுதான் நடக்கு. அப்புறம் என் வீட்டுக்குள்ள எனக்கு ஏன் இந்த பிரச்சனை மாற மாட்டுக்கு, என் குடும்ப பிரச்சனை ஏன் மாற மாட்டுக்கு அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஒரு 4 பேர் எப்போ பார்த்தாலும் வேஷம் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படிப்பா ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. நிறைய வீட்டில் மாமியார் பிரச்சனையாக இருக்கும். என்ன காரணம்? வீட்டில் பையன் பிரச்சனையாக இருக்கும். என்ன காரணம்? சில இடத்துல மருமக பிரச்சனையாக இருக்கும். என்ன காரணம்? சில வீட்டில் பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்கும். என்ன காரணம்? எங்கேயோ ஒரு இடத்துல வேஷம் போட பழகியிருப்பாங்க. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். ஒரு மனுஷன் வேஷம் போட்டதுக்கு அப்புறம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா அவன் வேஷம் போட்டு பழகிட்டான். காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், 8:30 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படிம்பாங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போதே 8:45க்கு 9 மணிக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் 1/2 hour லேட்டாக போய் நிற்பாங்க, இல்லை 1/4 மணி நேரம் லேட்டாக போய் நிற்பாங்க. அதுக்கு ஒரு 4 காரணம் சொல்லுவாங்க. நைட்டு ஃபுல்லாக தேவையில்லாமல் உட்காந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசியிருப்பாங்க. எல்லாம் வாயை திறந்தா போய் வேஷமாகவே வேஷம் போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக, சொத்தை சேர்க்கறதுக்காக சில குடும்பத்தில் இடம் வைப்பாங்க, புரோக்கர் லைனில் இருப்பாங்க. ஒரு இடத்த விற்கிறதுக்கு எத்தனை பொய். உண்மையை சொல்லி வித்தால் இயேசு கூட இருப்பார். பொய் சொல்லி வித்தால் வேஷம் போட்டு அதில் இயேசு கூட இருப்பாரா? அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வருவாரா? பணம் வேணா இருக்கும்பா, ஆஸ்தி வேணா சேர்த்துடலாம், ஆனால் இயேசு கூட இருப்பாரா? நார்மலாக யோசித்து பார்ப்போமே. கொஞ்சம் ஜனம் இணைந்திருக்கிறீங்க, படுத்தா தூக்கம் வரணும். ராத்திரி நேரத்தில் உட்காந்து நாளைக்கு எப்படி செய்யலாம் எல்லாம் இன்னைக்கு ராத்திரி உட்காந்து கால்குலேஷன் போடுறது. நாளைக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு கேரண்டி. ராத்திரி அப்பா என்னுடைய ஆவியை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு சின்ன ஜபம் தான், என் ஆவியை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு பல கால்குலேஷன். விருதுவாகவே சஞ்சலப்படுகிறான், தேவையில்லாம சஞ்சலப்பட்டுக்கிட்டு, தேவையில்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு பெரிய பிரச்சனை மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. செத்தா மண்ணுக்கு போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சது. அப்புறம் எல்லாரும் மண்ணை போட்டு மூடிடுவாங்க, செத்து போயிட்டான் அப்படின்றவாங்க, அவ்வளோதான் லைஃப். இந்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையிலே என் கூட இயேசு இருக்கிறாரா? என் கூட இயேசு வாராரா? என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அந்த குடும்பம் தான் பரலோகத்துக்கு போய் சேரும். இல்லை பிரதர், இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் நான் சில நேரத்தில் வேஷம் போட்டு தான் வாழ்கிறேன் அப்படின்னு யாராவது வாயை திறந்து சொன்னால் தயவு செய்து மனம் திரும்பிடுங்க. மனைவிட்ட ஒரு வேஷம், பிள்ளைகிட்ட ஒரு வேஷம், வெளியில் பேசும்போது ஒரு வேஷம், எத்தனை வேஷம் போடுவீங்க? வேஷம் போட்டு
2ஆம் மரணமாய் அக்னி கடலுக்கு தான் போய் சேரணும். துன்மார்க்கருடைய வாழ்க்கை எங்கே போய் முடியும் அப்படின்னா நேராக நரகத்தில் போய் முடியும். நமக்கு அது தேவையா? நித்திய நித்திய காலமாக இயேசுவோடு வாழணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தேவன் பார்ப்பார்ல. என்னைய பரலோகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவர் என் இருதயத்தை பார்ப்பார்ல. என் இருதயத்தை பார்த்து தானே என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதே போல் உங்கள் இருதயத்தை பார்த்து தானே உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். இருதயம் ஃபுல்லாக வேஷம் போட்டுச்சு அப்படின்னா அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? எப்போ பார்த்தாலும் சில குடும்பத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை பொய் பேசுகிறாங்க. தேவன் துக்கம்தான் படுவார். கர்த்தர் தான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யம் வேணுமோ அது கர்த்தர் தான் தர முடியும். ஆனால் ஆஸ்தியை சேர்க்கறதுக்காக எத்தனை பொய் பேசுகிறாங்க. இயேசுவே, வாயை திறந்தாலே பொய். நகை வேணும்னா பொய். கல்யாணம் முடிக்கும்போது நகை வாங்குறதுக்காக எத்தனை காரியங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். அதனால் இந்த கடைசி காலம் இப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருவேளை இப்படிப்பட்ட செய்தியை கேட்டுட்டு கூட நாங்கள் வேஷம் போடுறதை நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி யாராவது இதயத்தில் தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னா பரலோகத்துக்கு வந்து சேர முடியாது. இங்கே வேணால் இஷ்டம் போல் வாழ்ந்துடலாம். இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வெளியே தெரியாது. மனுஷன் வேஷம் போட்டுட்டு இருக்கும்போது வெளியே தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். பரலோகத்துக்கு கூட்டு போனோம் அப்படின்னா நம்ம எப்படி வாழ்ந்தா கூட்டு போவார்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஆஸ்தியை சேர்க்கிறோம்ப்பா, யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், ஒரு தலையில் ஆப்ரேஷன், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் போயிருது. நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. ஆனால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இருதயம் தேவனோடு இருந்தால் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தானே வேணும். வேஷம் போடாமல் இருந்தால் ஆசீர்வாதம் தருவார். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள வேஷம் போட்டுட்டு மனைவிட்ட கொஞ்சம் பேசும்போது ஒரு வேஷம், அப்புறம் அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் வேஷம், அண்ணன்ட்ட பேசும்போது ஒரு வேஷம், அக்காட்ட பேசும்போது ஒரு வேஷம், சொந்தத்தில் பேசும்போது ஒரு வேஷம், ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது ஒரு வேஷம். எத்தனை வேஷம். பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியலையா, அங்கேயும் ஒரு பேச்சு. உள்ளதை சொன்னால் கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் நிறைய வாயை திறந்து பொய்யை பேசி அப்புறம் ஃபுல்லாக பிரச்சனையில் கிடக்குறாங்க. அப்புறம் சஞ்சலம் தான் இருக்கும். விருதுவாகவே சஞ்சலப்படுகிறான். தேவையில்லாம சஞ்சலப்படுகிறான். தேவையே இருக்காது. சும்மா உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நிறைய வீட்டுல நடக்கு. அப்புறம் என் வீட்டுக்குள்ள எனக்கு என்ன பிரச்சனை நல்லா உட்காந்து யோசிங்க. ராத்திரி தானே தூக்கம் வராதுல, உட்காந்து யோசிங்க. தூக்கம் வந்தால் படுத்து தூங்குங்க. ராத்திரி ஒரு குடும்பம் படுத்து தூங்கும்போது என் கூட இயேசு இருக்கணும் அப்படின்னு நினைச்சாச்சு அப்படின்னா அவங்க தேவையில்லாம எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்க நைட் உட்காந்து பாட்டு படித்து ஜோம் பண்ணிட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே போங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் அன்புன்னு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயம் தேவனோடு இருக்கணும். இந்த நாள் முழுதும் பல சூழ்நிலையில வெளியில் போயிட்டு இருந்தாங்க. பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் தொட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து சாட்சி சொல்ல கத்த கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துலலாம் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் தான் சுகமாக்கி வீட்டுக்கு கூட்டு வரணும். கடன்ல நிறைய குடும்பத்தில் பொய் பேசி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையே பொய்யா இருக்கு. என்ன செய்யன்னு தெரியல. இப்படியே புலம்புறாங்கப்பா.
அந்த குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. மனம் திரும்புறதுக்கு அர்ப்பணிக்கிறாங்க, அந்த குடும்பத்தையும் சந்திங்க. எப்படியாவது நான் கர்த்தருக்காக வாழ சொல்லி அர்ப்பணிக்கிறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் எழுப்புங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழக்கூடிய குடும்பமா இருக்கணும். அந்த குடும்பங்கள் இரவு போலுமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. தேவன் அருளை அப்பம் யூடியூப் சேனல் மூலியமாக யாரெல்லாம் இணைந்து பொருத்தனை பண்ணி இந்த ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தாங்குறாங்களோ, அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும் தேவன் சந்திங்க. அப்பா, எங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்ற வேதம். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்காங்களோ அதையெல்லாம் மன்னிங்க. சுவிசேஷ அறிவிக்கிறதுக்காக யாரெல்லாம் உதவி பண்றாங்களோ அவங்களுடைய நாமங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்பா. எழுதப்பட்டு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. நாங்க சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு எங்களுடைய கால் எடுத்து வைக்கணும்பா. கர்த்தருக்காக வாழணும்பா. மனுஷனுக்காக ஓடிடக்கூடாது. வேஷம் போடுற ஒரு மனுஷனா வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தருக்காக எழும்பணும். கர்த்தருக்காக எழும்பணும். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமா எழும்பணும். கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும். இரவு நேரத்துல ஜெபிக்கிற குடும்பம், அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக திறப்புல நிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ, எங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக மட்டுமே இருக்கணும். எங்க இதயத்துக்குள்ளே எந்த ஒரு மனுஷனுக்கு இடம் இருக்கக்கூடாதுப்பா. எங்க இதயத்துக்குள்ளே சத்துரு உள்ள வர்றதுக்கு இடம் இருக்கக்கூடாதுப்பா. எங்க இதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருக்கணும். கொழுந்தனுடைய அக்னி பட்டி விடிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ, குடும்பமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ, குடும்பத்துக்குள்ளே ஒருமானப்பட்ட ஆவி தாங்க. உண்மையா வாழக்கூடிய சந்ததியா இருக்கணும். பரிசுத்தமா வாழக்கூடிய சந்ததியா இருக்கணும். தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிற சந்ததியா இருக்கணும். தேவனுடைய விருப்பத்தை புரிந்து உணர்ந்து அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கைகொள்கிற பிள்ளைகளா இருக்கணும். நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். சுயத்துக்காகவோ தனக்காகவோ பெயர் புகழுக்காக புறப்படக்கூடாது. கர்த்தருக்காக மட்டுமே வாழ்க்கை இருக்கணும். அப்படிப்பட்ட சந்ததியை எழுப்புங்க. இந்த நாளிலும் நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நைட் நேரத்தில் 10 மணிக்கு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தர் இந்த பிள்ளைகளை சந்தித்து கடைசி காலத்தில் எவ்வளவு ஜனம் என்று சொல்லிக்கோங்க. கர்த்தருக்காக எழும்பக்கூடிய ஜனமா இருக்கணும். மாசமா இருக்குங்க, தாய்பிள்ளை மாசுறீங்க, டெலிவரிக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகள் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ஏகப்பட்ட குறைகள் இருக்கு. இந்த குறைகளை நிறைவாக்கி ஆயத்தப்படுத்தித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய பாவ அடிமையில் இருக்காங்க. அந்த அடிமையிலிருந்து வெளியில் இருக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. தேவனர்லேயே அப்போ மினிஷன் நம்முடைய கரத்தில் அப்படின்னா அப்ரோஜனமான ஊழியக்காரப்பா. இன்பமான தூக்கம் தாங்க அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்துங்க. எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். அவங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கும், எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணும். எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமாக இருக்கணும்.
எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். என்னுடைய ஊழியனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.